அத்தியாயம் 8. தன்னை அருகில் அமர வைத்துக்கொண்டு பாடல்களை பாடியபடி காரினை ஓட்டிக் கொண்டிருந்த காவியாவை வினோதமாக பார்த்தாள் ஷாலினி. என்ன மேடம், ரொம்ப குஷியோ என்று தன் இரு புருவங்களையும் உயர்த்தியபடி ஷாலினி கேட்க, எஸ், ரொம்ப ரொம்ப குஷி என்று மகிழ்ச்சியாக அவள் புறம் திரும்பி தலையை சரித்து கூறியவளை சிரிப்புடன் பார்த்தாள். மங்கையின் மகிழ்ச்சிக்கான காரணம் என்ன என்று தெரிந்து கொள்ளலாமா என்று விளையாட்டாக கேட்டவளிடம், அது தெரிந்து கொள்ளும் நேரம் வெகு அருகில்தான் உள்ளது குழந்தாய் என்று அதே விளையாட்டுத்தனத்துடன் கூறினாள் காவ்யா. கெஸ்ட் ஹவுஸ் பக்கம் செல்லும் வழியில் கார் திரும்ப, ஏ காவ்யா, இந்த பக்கம் எதுக்கு போற என்று சற்று பதட்டமாக கேட்டாள் ஷாலினி. ஒரு சின்ன வேலை ஷாலு, ப்ளீஸ் என்று தோலை குலுக்கி சாதாரணமாக சொன்னவளை பார்த்து முறைத்த ஷாலினி, ப்ளீஸ் காவ்யா, வேணாம், நான் வீட்டுக்கு போறேன் என்று தடுமாறியபடியே பேச, ஏன் சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிற? நீ ஏற்கனவே எத்தனை டைம் இங்கே வந்திருக்க? புதிய இடத்துக்கு போகிற மாதிரி நர்வஸ் ஆகிற? ஒரு 5 நிமிஷம்தான், அப்புறம் ட்ரெஸ் ஷாப்புக்கு கிளம்பிடலாம் என்று சொன்னபடி அவளின் பக்கம் திரும்பாமலே காரை காவ்யா ஓட்டிக்கொண்டு செல்ல, ஷாலினி முகமெல்லாம் பதட்டத்தில் வியர்க்க ஆரம்பித்து இருந்தது. கெஸ்ட் ஹவுஸை அடைந்ததும் காரை நிறுத்திவிட்டு இறங்கிய காவ்யா, ஷாலினி இன்னும் இறங்காமல் இருப்பதை கவனித்து சலிப்புடன் தலையை ஆட்டியபடி காரின் கதவு வழியே எட்டி பார்த்து, இறங்கு என்றாள். ஷாலினியும் சற்று பயத்துடனேயே இறங்க, சற்று தள்ளி இருந்த கார் கராஜை எட்டி பார்த்தாள். அங்கே திலீபனின் கார் நின்று இருந்தது. காவ்யா, கலக்கரடி என தனக்குத்தானே சொல்லி கொண்டவள், சரி நீ முன்னாடி போ, நான் வந்துடுறேன் என்று சொன்னாள். கெஸ்ட் ஹவுஸ் பக்கம் ஷாலினி பார்க்க, கெஸ்ட் ஹவுஸின் கதவு திறந்து இருந்தது. என்ன காவ்யா, கதவு திறந்திருக்கு என்று ஷாலினி கேட்க, தனக்குள் சிரித்து கொண்ட காவ்யா எதுவும் தெரியாதது போல் சுற்றும் முற்றும் பார்த்தாள். முருகன் அங்கு இல்லை. முருகன் அண்ணா தான் உள்ளே இருப்பாருன்னு நினைக்கிறேன், ஏதாவது க்ளீன் பண்ணிட்டு இருப்பாரு, நீ போ, நான் வந்துடுறேன் என்று சொன்னாள் காவ்யா. ஷாலினி தயங்கி தயங்கி உள்ளே சென்றதும், இனி நம்ம வேலையை காட்ட வேண்டியதுதான் என நினைத்த காவ்யா ஒரு பெரிய ஊசியுடன் தன்னுடைய கார் டயரின் பக்கமாக சென்றாள். உள்ளே வந்த ஷாலினிக்கு நெஞ்சம் படபட என அடித்து கொண்டது. அடிக்கடி வந்த இடம்தான் என்றாலும் இப்பொழுது இந்த கெஸ்ட் ஹவுஸ் பார்ப்பதற்கே பயமாக இருந்தது அவளுக்கு. அன்று நடந்ததை யோசித்தவாறே தயங்கியபடி நடு ஹாலுக்கு வந்தவளின் காதில், தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க ப்ளீஸ் என்று யாரோ ஒரு ஆண் அலறும் சத்தம் கேட்க நெஞ்சம் திடுக்கென அடித்து கொண்டது. சத்தம் வந்த திசையை நோக்கி வியர்த்த முகத்துடன் திரும்பி பார்த்தாள் ஷாலினி. மறுபடியும் யாரோ அடிக்கும் சத்தமும் அதற்கு வழியில் முனகுவது போலவும் கேட்க, மெல்ல மெல்ல சத்தம் வந்த அறையை நோக்கி நகர்ந்த ஷாலினி சாவித்வாரத்தின் வழியே தனது கண்களை வைத்து பார்க்க, அங்கே திலீபன் தான் ஒருவனை அடித்து கொண்டிருந்தான். அதிர்ச்சியில் வேகமாக அங்கிருந்து ஓட நினைத்தவள் பின்பக்கமாக 2 அடி வைக்க, அலங்காரத்திற்காக வைக்கப்பட்டிருந்த மேட்டில் கால் இடறி பொத்தென கீழே விழுந்தாள். பயத்துடன் வேகமாக எழ முயற்சிக்க முடியவில்லை. இடது கால் லேசாக பிசகி இருந்தது. கஷ்டப்பட்டு எழுந்தவள் மெல்ல மெல்ல 2-3 அடிகளை சிரமப்பட்டு எடுத்து வைத்திருப்பாள். அதற்குள் அவளை பின்பக்கமாக இருந்து வந்து தூக்கியிருந்தான் திலீபன். ஷாலினி அதிர்ச்சியுடன் அவனை பார்க்க, நீ எதுக்கு இங்க வந்த என்றான் கோபமாக. இல்ல காவ்யா என்று தடுமாறியவளை கோபமாக பார்த்தவன் விழிகள் நேரம் செல்ல செல்ல காதலுடன் நோக்கியது. தன் கண்மணி அவளின் கண்களை நேராக இவ்வளவு அருகில் பார்க்கிறான். அவளின் கண்களிலேயே அவன் குடிகொண்டிருக்க, இறக்கிவிடுங்க ப்ளீஸ் என்றாள் தடுமாறியபடி ஷாலினி. அவளின் பயந்த குரலில் தன் நினைவுக்கு வந்தவன் வேகமாக அவளை தூக்கி கொண்டே வாசலை நோக்கி நடக்க, அவனை அதிர்ச்சியுடன் பார்த்து இருந்தாள் ஷாலினி. 4 டயரினையுமே பஞ்சர் ஆக்கிவிட்டு அப்பாடா என்று நிமிர்ந்த காவ்யாவிற்கு ஷாலினியை தூக்கி கொண்டு வந்த திலீபனை பார்த்ததும் ஆச்சரியமானது. அதுக்குள்ள டூயட் பாடுற அளவுக்கு போயாச்சா என நினைத்து கொண்டே அசையாமல் அவள் நின்றிருக்க, அவளின் அருகில் வந்த திலீபன், என்ன அப்படியே நிற்கிற, கார் கதவை தர என்று கோபமாக சொன்னான். அண்ணா, காரோட டயர் பஞ்சர் ஆயிடுச்சு என்று அவனின் கோபத்தை பார்த்து பயந்தபடியே காவ்யா சொல்ல, எந்த டயர் என்று கேட்டான் சலிப்பாக. 4 டயருமே அண்ணா என சொன்னவளை முறைத்து பார்த்தவனுக்கு இப்பொழுது புரிந்தது. ஏற்கனவே அவன் காவ்யா தன் மனதை அந்த மாலில் கண்டறிந்து இருப்பாளோ என யோசித்து கொண்டேதான் இருந்தான். இப்பொழுது இவள் செய்திருக்கும் இந்த வேளையில் நன்றாகவே அவனுக்கு புரிந்தது, தன்னை அவள் அறிந்து இருக்கிறாள் என. அதனால்தான் இப்படி முட்டாள்தனமாக செய்து இன்னும் தங்களுக்குள் பிரிவை இழுத்துவிட்டு இருக்கிறாள் என்று நினைத்து அவளை முறைத்தான் திலீபன். அப்பொழுதுதான் ஷாலினி வழியில் முகத்தை சோர்வாக வைத்து கொண்டு முனகுவதை கவனித்தாள் காவ்யா. என்னாச்சு ஷாலினி என்று அவளின் கையை பிடித்து கொண்டு காவ்யா கேட்க, கால் பிசகிடுச்சு என்றாள் வழியில் சுளித்த முகத்துடன். கார்கி என்னோட கார்லேயே தான் இருக்கும்,
போய் கார் எடுத்துட்டு வா என்று திலீபன் சொல்ல, அவளும் வேகமாக சென்று திலீபனின் காரை அவர்களின் அருகில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டு வேகமாக இறங்கி வந்து பின்பக்க கார் கதவினை திறந்துவிட, ஷாலினியை அமர வைத்தவன் முன்பக்கம் சென்று காரில் ஏறி காரை ஸ்டார்ட் செய்தபடியே காவியாவை பார்க்க, அவள் புரியாமல் அவனையே பார்த்து இருந்தாள். உனக்கு தனியா சொல்லணுமா? வண்டியில ஏறு என்றான் கோபமாக. அவன் கோபத்தில் வேகமாக ஷாலினியின் அருகில் ஏறிக்கொண்ட காவ்யா மெல்ல ஷாலினியின் இடது காலை பிடித்து விட்டபடியே வந்து கொண்டிருந்தாள். திலீபனின் வீடு வந்துவிட, காவ்யா இறங்கு என்றான். உடனே ஷாலினியின் கண்கள் விரிந்தது. அவனிடம் மறுபேச்சு பேசாமல் காவ்யா இறங்க போக, அவளின் கைகளை பிடித்த ஷாலினி வேண்டாம் என்பது போல் தலையசைத்தாள். அண்ணா உங்க வீட்டுல உன்னை பத்திரமா விட்டுருவாரு, பயந்துக்காத என்று சொல்லிவிட்டு சென்ற காவ்யாவிடம் பக்கத்தில் திலீபனை வைத்துக்கொண்டு எதுவும் பேச முடியவில்லை ஷாலினியால். பதட்டத்துடனேயே அமர்ந்து வந்த ஷாலினியை ரியர் வியூ கண்ணாடி வழியே பார்த்த திலீபன், ஷாலு நீ பார்த்தது என்று பேச வர, சார் ப்ளீஸ் என்னை வீட்டில் விட்டுருங்க, நான் எதுவுமே யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் என்று அவன் பேசுவதற்குள் தான் பேச வேண்டியதை பேசி முடித்தவள் அழ ஆரம்பித்து விட்டாள். ஏதோ ஆள் கடத்தி கொலை செய்பவனிடம் பேசுவது போல் பேசியவளை விரக்தியுடன் பார்த்தவன் எதுவும் பேசாமல் அவளுடைய வீட்டிற்கு காரினை செலுத்தினான். ஷாலினியின் வீட்டை அடைந்ததும் கார் கதவை அவன் திறந்துவிட, இறங்க சிரமப்பட்டவளை குழந்தை போல இரு கைகளிலும் ஏந்தி கொண்டான். அவனை அதிர்ச்சியுடன் பார்த்தவள், சார் ப்ளீஸ் விடுங்க என்று கெஞ்சியதும் அவளை அழுத்தமாக பார்த்தவன், கொஞ்சம் அமைதியா வரையா என்று கோபமாக பேச, அவனுடைய வார்த்தைகளில் அமைதியானாள். நிலாவை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு கனகாம்பாளுக்கு மகாபாரதம் வாசித்து காட்டிக் கொண்டிருந்த அமுதா அவர் தூங்கவும் அவர் அறையில் இருந்து வெளியே வர வந்தவர் கண்ணில் இந்த காட்சி பட்டது. கண்ணை சிமட்டக்கூட மறந்து அவர்களையே விழிவிரித்து பார்த்து கொண்டிருந்தார். நேராக சென்று ஷாலினியின் மெத்தையில் அவளை கிடத்தியவன், பார்த்து இரு என்று சொல்லிவிட்டு அமுதாவை பார்த்து விடைபெறும் விதமாக தலையசைத்துவிட்டு கிளம்பிவிட்டான். போகும் அவனையே இமைக்காமல் பார்த்து இருந்த அமுதா ஷாலினி காலை அசைக்க முடியாமல் வழியில் முனகியபடி காலை நகர்த்தியதில் அவளின் பக்கம் திரும்பி ஷாலினியின் அருகில் சென்று, என்னாச்சு சாலு என்று அவளின் காலை ஆராய்ந்தபடி கேட்க, கொஞ்சம் கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டாங்க்கா, வேற ஒன்றும் இல்லை என்ற அவளின் குரலில் அவ்வளவு பதட்டம். என்னதான் ஷாலு என்கிட்ட மறைக்கிற, ஏன் இப்ப எல்லாம் இவ்வளவு பதட்டப்படுற என தனக்குள் பேசிக்கொண்டவர் அதற்கு மேல் அவளை ஏதும் கேட்டு கட்டாயப்படுத்தவில்லை. அடுத்த நாள் காலையில் ஷாலினி வீட்டின் முன்பு கொஞ்ச நேரம் காத்திருந்து விட்டு அவளின் தரிசனம் கிடைக்காமல் சோர்ந்த மனதுடன் அங்கிருந்து கிளம்ப போனவனை வழிமறித்தபடி வந்து நின்றார் அமுதா. அவரை புரியாமல் பார்த்தவன் கார் கதவினை திறந்து கொண்டு இறங்க முயற்சிக்க, இறங்கலாம் வேணாம் தம்பி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், அங்க தெரியுது பாத்தீங்களா அந்த கோவிலுக்கு வரீங்களா என்று அவர்களின் கண்ணு கெட்டிய தூரத்தில் இருந்த கோயிலை காண்பித்து விட்டு முன்னே நடக்க ஆரம்பித்து விட்டார் அமுதா. அவனும் அவரை ஒரு கணம் ஆழ்ந்து பார்த்தவன் அவர் சொன்ன கோயிலுக்கு முன் சென்று தனது காரினை நிறுத்திவிட்டு கோயிலுக்குள் சென்று அவருக்காக காத்திருந்தான். அவனின் எதிரில் வந்த அமுதா, தம்பி நான் ஏதும் பேசி உங்க டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல, ஷாலினி கையில சிகரெட்டால சூடு வச்சிருக்கீங்க, இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க, ஏன்னா என் புருஷங்கிட்ட எனக்கு அதிகம் கிடைச்ச பரிசு அது. நான் ஷாலினி கையை பார்த்தப்பவே அது சிகரெட் சூடுதான்னு கண்டுபிடிச்சிட்டேன். அவ உங்களை பார்த்து நடுங்கினதுலேயே அதுக்கு காரணம் நீங்க தானோ அப்படின்னு சந்தேகப்பட்டேன். நீங்க தினமும் அவளை ஃபாலோ பண்றத வச்சுதான் நீங்க மட்டும்தான் இதை செஞ்சிருக்க முடியும் அப்படின்னு தோணுது. அப்புறம் நேத்து என்ன நடந்ததுன்னு தெரியல, ஆனா எனக்கு தெரிஞ்சு உங்களால தான் ஷாலினிக்கு அடிபட்டு இருக்கோம். ஏன் அவளை டிஸ்டர்ப் பண்றீங்க என்று சற்று ஆதங்கமாக கேட்டார். நீங்க சொல்றது எல்லாம் உண்மைதான், நான் தான் அவளுக்கு சூடு வச்சேன், என்னால தான் அவளுக்கு நேத்து காலில் அடிபட்டுச்சு. ஆனா நீங்க ஷாலினியை மிரட்டுறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது தப்பு. நான் ஷாலினியை உயிருக்குயிரா விரும்புறேன், அவ இல்லைன்னா என் லைஃப்ல எதுவுமே இல்லை என்று சொன்னவனை தன் கண்களை அகல விரித்து பார்த்தார் அமுதா. ஆனா ஷாலினி உங்களை பார்த்தாலே பயப்படுறா, பதட்டப்படுறா, நீங்க இப்படி சொல்றீங்க, எனக்கு புரியல என்று அமுதா சொல்ல, பெருமூச்சு ஒன்றினை வெளியிட்டவன் அமுதாவிடம் நடந்ததில் தன் மூலம் எப்படி தவறு ஏற்பட்டது என்று கூற ஆரம்பித்தான். அவரிடம் சொல்லி முடித்தவன், நான் காவ்யா வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னு தான் காவ்யா அண்டு பரத் 2 பேரையும் தப்பா நினைச்சு ஷாலினியை கடத்திட்டேன். ஆனா காவ்யா எங்க போனா, எதனால போனா அப்படிங்கிறத பத்தி கேட்காதீங்க, ஏன்னா என் தங்கச்சியை பத்தி நான் இதுக்கு மேல எதுவும் சொல்ல விரும்பல. அப்புறம் ஷாலினி எங்க கெஸ்ட் ஹவுஸ்ல நான் ஒருத்தனை அடிக்கிறத பார்த்தது, அவன் ஒரு ஃப்ராடு, நிறைய பொண்ணுங்களை லவ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணி பணம் பறிக்கிறவன். அவன் பேரு ஹரி. 1 மாசமா நான் அவனை தேடிட்டு இருந்தேன், இப்பதான் கிடைச்சான், அதனால தான் அடிச்சேன். அதை ஷாலினி தப்பா நினைச்சிட்டா
என்று முடித்துவிட்டான். அவன் சொல்வதிலேயே காவ்யா மீது ஏதோ தவறு இருக்கிறது என புரிந்தது அமுதாவிற்கு. ஆனாலும் எவ்வளவு தன்னிலை விளக்கம் கொடுத்தும் தன் தங்கையை எந்த இடத்திலும் விட்டி கொடுக்காமல் பேசிய அவனின் பாங்கு அவருக்கு மிகவும் பிடித்தது. இவ்வளவு நாள் ஷாலினியா பிடிக்காம இருந்தீங்க, இப்போ திடீர்னு பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க, எதை வச்சு நம்புறது என்று கேட்டார் அமுதா. நான் எப்பவும் ஸ்டேட்டஸ்னு சுத்தினவன். ஒருத்தன்கிட்ட பேசணுன்னாவே பிஸ்னஸ் தவிர எதை பற்றியும் பேச மாட்டேன். அது காவ்யாவா இருந்தால் மட்டும்தான் அந்த பார்டர் லைன் இல்லை. ஆனால் நீங்கள் ஷாலினி வீட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காகவே இவ்வளவு விளக்கம் கொடுக்குறேன். இதுக்கு மேலே என்ன வேணும் என்று கேட்டவனை ஆழ்ந்து பார்த்தவர், சரி தம்பி, நான் உங்களை நம்புகிறேன். ஆனால் ஷாலினி உங்களை பார்த்தாலே பயப்படுறா. உங்களுக்கு ஷாலினியை பிடிச்சதுக்கு ஒரு டைம் தேவைப்பட்ட மாதிரி ஷாலினிக்கும் அவளுக்கான டைம் வரணும்ல. அவள் இப்போ எம்எஸ்சி சேர போகிறா. அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இப்போதைக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம் என்று கேட்டுக்கொண்டார் அமுதா. சரிங்க, கண்டிப்பாக அவளை நான் டிஸ்டர்ப் பண்ணல. அவகிட்ட கொஞ்ச நாள் விலகியே இருக்கேன் என்று சொன்னான் திலீபன். எப்பொழுதும் தான் என்ற திமிருடன் சுற்றி கொண்டு இருந்தவன் தான் சொன்னவுடன் சம்மதித்ததிலேயே அவன் எவ்வளவு காதல் ஷாலினி மேல் கொண்டிருக்கிறான் என புரிந்தது அமுதாவிற்கு. அவனிடம் நட்புடன் தலையசைத்தவர் அங்கிருந்து கிளம்பிவிட்டார். அன்றிலிருந்து 2வது வாரம் ஷாலினியின் தந்தை ஞானகுரு ஷாலினியை தனது மடியில் படுக்க வைத்து அன்புடன் அவளது தலையை தடவி கொடுத்து கொண்டிருந்தார். வீட்டிலிருந்த அனைவருக்கும் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. இவ்வளவு நாள் தன் பிள்ளைகளுக்காக ஓடிக்கொண்டிருந்த ஞானகுரு இப்பொழுது அனைத்து ஓட்டத்தையும் நிறுத்தி கொண்டு தன் பிள்ளைகளுடன் வாழவே வந்துவிட்டார். தான் இதுவரை படித்ததை பற்றியும் தான் சேரவிருக்கும் கல்லூரி பற்றியும் கதை கதையாக தந்தையுடன் மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டிருந்தாள் ஷாலினி. அந்த காலேஜ் ரொம்ப பாப்புலரான காலேஜ், சீட் கிடைச்சாதான் கிடைக்கும் என்று பரத் சற்று நக்கலாக சொல்ல, அப்பா, அண்ணாவுக்கு நீங்கள் வந்ததுலேருந்து என் கூடவே க்ளோஸாக இருக்கிறதுல பொறாம, அதனால தான் இப்படி பேசுகிறான். இல்லைனா என்னை என்கரேஜ் பண்ணுறதே அவன்தான் என்று சிரிப்புடன் சொன்னாள் ஷாலினி. பரத்தை கண்களால் அருகில் அழைத்த ஞானகுரு, நீங்கள் 2 பேருமே எனக்கு ஒன்றுதான்டா, ஆனாலும் பாப்பா என்னை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாள்ல என்று சொல்ல, தெரியும்பா என்றவர் அவரின் மடியில் மற்றொரு பக்கம் தலை வைத்து படுத்து கொண்டான். இப்போதான் இந்த வீட்டுக்கு உயிர் வந்த மாதிரி இருக்குது என்று மூவருக்கும் திருஷ்டி கழித்தார் கனகாம்பாள். அடுத்த சில தினங்களிலேயே ஒரு பிரபலமான கல்லூரியில் மதிப்பெண் அடிப்படையில் ஷாலினிக்கு மேல் படிப்பு படிக்க இடம் கிடைத்துவிட, அதே கல்லூரியில் காவ்யா தனது பணபலத்தினை உபயோகப்படுத்தி உள்ளே நுழைந்து விட்டாள். திலீபனும் தன் தேவதை கிளம்பும் நேரத்திற்கு அவளை பின்தொடர்வதை நிறுத்தவில்லை. அமுதாவும் ஞானகுருவை அப்பா என்றே அழைக்க ஆரம்பித்திருந்தார். அவ்வாறே அழைக்கச் சொல்லியிருந்தார் ஞானகுரு. அனைவரது நாட்களும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக நகர்ந்தது. இப்படியே 1 வருடம் நகர்ந்துவிட்டது. திலீபன் தன் காதலை மனதிற்குள்ளேயே பொத்தி பொத்தி ஒரு குழந்தையைப் போல பாதுகாத்து வளர்த்து கொண்டிருந்தான். ஒரு நாள் கல்லூரியை விட்டு வரும்போது சோகமாக வீட்டினுள் நுழைந்தாள் காவ்யா. அன்று திலீபனும் வேலையை முடித்துவிட்டு சற்று நேரம் முன்பாகவே வந்து இருக்க, அவளின் முகத்தை பார்த்தவன், ஏன், என்னாச்சு காவ்யா என்று கேட்டான். அண்ணா, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சிருச்சுல்ல, நாங்கள் செஞ்ச ப்ராஜெக்டில் ஷாலினியோட ப்ராஜெக்டை ஒரு பெரிய கம்பெனி பார்த்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்களாம். அது விஷயமா ஷாலினி 3 நாள் டெல்லி போறா என்று சொல்ல, அது சந்தோஷமான விஷயந்தானே என்று பூரிப்பாக கேட்ட திலீபனை முறைத்தவள், நான் போகலல்ல என்றாள். மனதிற்குள், உனக்கு அந்த காலேஜில் சீட் கிடைச்சதே பெருசுடா என நினைத்தவன், அடுத்த வருஷம் கண்டிப்பாக போலாண்டா, ஃபீல் பண்ணாத என்று எதையும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் ஆறுதலாக பேசினான். அவளிடம் பேச்சுவாக்கில் கேட்பது போல ஷாலினி டெல்லி போகும் தேதிகளை கேட்டு கொண்டவனை பார்த்து நக்கலாக மனதிற்குள் சிரித்து கொண்டாள். எனக்கு தெரியாம கேட்டுக்கிறாராம் என்று சிரிப்பாக வந்தது காவ்யாவிற்கு. அடுத்த நாள் உணவு மேஜையில் அமர்ந்து சாப்பிடும் பொழுது ராஜசேகரனிடம், மாமா, நான் இன்னும் ஒரு 2 நாளில் மும்பை கிளம்பணும், ஒரு 3 நாள் ட்ரிப், ஃப்ரெண்டு கூப்பிட்டு இருக்கான் என்று கேட்க, சரி திலீப், பார்த்து போயிட்டு வா என்றார் ராஜசேகரன். என்ன அண்ணா, அந்த ஃப்ரெண்டு நேற்று ஈவினிங் தானே கூப்பிட்டு இருப்பான் என்று காவ்யா கிண்டலாக கேட்க, சிரித்தபடி எதுவும் பேசாமல் திரும்பிக் கொண்டான் திலீபன். அடுத்த நாள் ஷாலினி தங்க போகும் ஹோட்டல் மற்றும் அனைத்து விஷயங்களையும் சேகரித்தவன் அங்கேயே அவனும் தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்தான். அடுத்த நாள் வரும்பொழுதும் மீண்டும் காவ்யா சோகமாகவே வந்தாள். அவளின் முகத்தை பார்த்தவன், இன்னைக்கு என்ன, நாளைக்கு உன் ஃப்ரெண்டு ஊருக்கு போறான்னு சோகமாயிட்டியா என்று திலீபன் கேட்க, கண் கலங்க அவனை நிமிர்ந்து பார்த்த காவ்யா, அண்ணா, ஷாலினிக்கு அவங்க அப்பா ஞானகுரு ஒரு மாப்பிள்ளை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாராம். குடும்பம் நல்ல குடும்பங்கிறதுனால ஷாலினி ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்த அடுத்த நாளே நிச்சயம் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்ச நாள்ல கல்யாணமா. நானும் ஷாலினி கிட்ட கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லாடி அப்படின்னு கேட்டதுக்கு,
நானும் அப்படிதான் அப்பாட்ட கேட்டேன். ஆனா நல்ல குடும்பம் விட்டுடக்கூடாதுன்னு அப்பா சொல்றாரு. நானும் அப்பா ஆசைக்காக விட்டுட்டேன் அப்படின்னு ஷாலினி சொல்றா என்றாள் கலங்கிய கண்களுடன் காவ்யா. அதை கேட்ட திலீபனுக்கு அவ்வளவு கோபம் வந்தது. அவ ஏன் பொண்டாட்டி, யாருக்கும் அவளை விட்டு தர மாட்டேன் என மனதிற்குள் கருவி கொண்டவன் சரி நீ போ என்று விட்டு படுக்க சென்று விட்டான். இரவு முழுவதும் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு கிளம்பி ஃப்ளைட் பிடித்தவன் தான் பதிவு செய்து இருந்த ஹோட்டல் அறைக்கு சென்று விட்டான். ஷாலினிக்கும் அதே ஹோட்டலில்தான் அறை பதிவு செய்யப்பட்டு இருந்தது. 2 நாட்களாக ஷாலினியின் ப்ராஜெக்ட் முறை வரும் வரை அவளை தொந்தரவு செய்யாமல் தள்ளியிருந்தே அவளை பார்த்து கொண்டிருந்தவனுக்கு அவளின் ப்ராஜெக்ட் முடிந்தவுடன் அப்படி இருக்க முடியவில்லை. அன்றைய தினத்தில் அனைவரும் அந்த கம்பெனியின் முன் தனது ப்ராஜெக்டை காட்டி விளக்கப்படுத்த ஷாலினியின் ப்ராஜெக்டையும் இன்னொரு பெண்ணின் ப்ராஜெக்டையும் மட்டும் அங்கே நிறுத்திவிட்டு மற்றவர்களை அனுப்பிவிட்டனர். ஷாலினியும் மற்றொரு பெண்ணும் தனது ப்ராஜெக்டை பற்றி சொல்ல அவர்கள் இருவருடைய ப்ராஜெக்டையும் அந்த கம்பெனி அங்கீகரித்தும் விட்டது. அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது ஷாலினிக்கு. அவர்கள் இருவரும் அனைவரும் சென்று 2 மணி நேரம் கழித்துதான் அங்கிருந்து கிளம்பினர். அவளுடன் வந்த அந்த பெண் ஷாலினி செல்வதற்கு ஒரு தளத்திற்கு முன்பாகவே லிப்டிலிருந்து சென்றுவிட அந்த நேரம் புயல் போல உள்ளே நுழைந்தவனை பார்த்து பயத்தில் முகம் வெளுத்து விட்டது ஷாலினிக்கு. அது வேறு யாரும் அல்ல, திலீபன் தான். ஷாலு என்று ஆசையாக அவள் பெயரை அழைத்து கொண்டு திலீபன் நெருங்க முகம் வெளுக்க பின்னால் நகர்ந்து சென்றவள் லிப்டுடன் ஒட்டி நின்றாள். திலீபனுக்கு கோபமாக வந்தது. இவளுக்கு தன் மனதில் இருப்பதை புரிய வைக்க முடியாது. தேவையான நேரத்தை கொடுத்து விட்டாயிற்று. அதற்கு மேலும் அவள் தன்னை கண்டால் பயத்துடனேயே விலகி செல்கிறாள். எனவே அவள் மனதில் இருக்கும் தன் மேலான பயத்தை பயன்படுத்தி கொள்ள நினைத்தவன் ஷாலினி என்றான் அழுத்தமாக. அவள் நிமிர்ந்து பதட்டத்துடன் திலீபனை பார்க்க, இங்க பார் ஷாலினி, நாளான்னைக்கு உனக்கு நிச்சயம், ரைட்? அன்னைக்கு நான் வந்து எது சொன்னாலும் ஆமான்னு தலையாட்டணும், புரியுதா என்றான் அதே அழுத்தத்துடன். பதட்டத்தில் கை கால் நடுங்க புரியுது என்பது போல தலையை மேலும் கீழும் ஆட்டினாள் அவள். அவள் பயந்த முகத்தை ஒரு கணம் வெறித்து பார்த்தவன் அங்கிருந்து நகர்ந்து விட்டான். அடுத்த நாள் ஷாலினி கிளம்பும் வேளையிலும் திலீபன் அவள் கண்களில் படவே இல்லை. ஆனால் தூர இருந்து அவளை அவன் கவனித்து கொண்டேதான் இருந்தான். வீட்டிற்கு வந்ததும் யாரிடமும் எதுவும் பேச பிடிக்கவில்லை ஷாலினிக்கு. நாளைய நாளை நினைத்தாலே அவளுக்கு மிகவும் பயமாக இருந்தது. என்ன செய்ய போகிறான், எதற்கு வரப்போகிறான் என தெரியாமல் தடுமாறி கொண்டு இருந்தாள் ஷாலினி. அவள் பயந்த அந்த நாளும் விடிந்தது. காலையில் எழுந்து அலங்காரம் செய்து கொண்ட ஷாலினிக்கு மனம் அடித்து கொண்டே இருந்தது. என்ன, இன்னும் மாப்பிள்ளை வீடு வரவே இல்லை என்று சற்று மனத்தாங்களாக கேட்டுக்கொண்டு இருந்தார் கனகாம்பாள். அவர்கள் சொன்ன நேரத்திற்கு 1 மணி நேரம் மேலாகவே ஆகிவிட்டது. பரத், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பாரு என்று ஞானகுரு சொல்ல, எத்தனை முறை அழைத்தாலும் மாப்பிள்ளை வீட்டிலிருந்து யாரும் அழைப்பை ஏற்கவில்லை. யாருக்கு தெரிய போகிறது இதெல்லாம் திலீபனின் லீலைகள் என்று? அந்த நேரம் வாசலில் ஒரு கார் வந்து நிற்க, அதிலிருந்து பட்டு வேஷ்டி சட்டையில் இறங்கி திலீபன் வர அவனை பின்தொடர்ந்து ராஜசேகரன் இறங்கி வந்தார். அவருடன் நடந்து வந்த காவ்யாவின் கையில் தங்க நகைகள் அடங்கிய தாம்பூல தட்டு இருந்தது. அவர்களை முன்னால் வந்து வரவேற்ற பரத், வாமச்சான், என்ன திடீர்னு என கேட்டான். அதற்குள் அங்கு நின்று இருந்த ஞானகுருவை கவனித்த ராஜசேகரன் அன்புடன் சென்று அவரை அணைத்து கொண்டார். வந்ததும் சொல்ல மாட்டியா என்று ராஜசேகரன் கேட்க, இல்ல, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அப்பாவும் இறந்துட்டதா கேள்விப்பட்டேன். இப்ப வந்து நின்னா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவியோன்னு தான் என்றவரை கோபமாக பார்த்த ராஜசேகரன், சரி விடு, இப்ப நான் என் மருமகனுக்கு உன் மகளை கேட்டு வந்திருக்கேன். என் வீட்டுக்கு உன் மகளை அனுப்பி வைப்பியா என்று நேரடியாக விஷயத்திற்கு வந்தார் ராஜசேகரன். உடனே கனகாம்பாள், தாராளமா கொடுக்கலாம்பா, உன் வீட்டுக்கு அனுப்புறதுல எங்களுக்கு சந்தோஷம்தான் என்றவர், உக்காருங்க, உக்கார கூட என்ன சொல்லாம இருக்கும் என்று மகிழ்ச்சியாகவே அனைவரையும் அமர வைத்தார். மாப்பிள்ளை வீட்டாரும் எதுவும் சொல்லவில்லை. எந்த தகவலும் வரவும் இல்லை. தன் பேத்திக்கு என்று பேசி முடித்த நல்ல காரியம் நல்லபடியாகவே நடந்துவிட வேண்டும் என்ற ஆதங்கம் அந்த வயதான பெண்மணிக்கு இருந்தது. எனவே தேடி வந்த சம்பந்தத்தை மகிழ்ச்சியுடனேயே ஏற்றுக்கொள்ள நினைத்தார். ஆனால் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஷாலினிக்கு கண்கள் கரித்து கொண்டு வந்தது. ஹாலினை ஒட்டியபடியே ஷாலினியின் அறை இருப்பதால் ஷாலினிக்கு அவர்கள் பேசிக்கொண்ட எல்லாமே கேட்டது. நெஞ்சை அடைத்து கொண்டது போல இருந்தது. என்ன நடக்குது இங்க என குழம்பிக் கொண்டிருந்தாள். நான் போய் ஷாலினியை பார்க்கறேன் என்று குதித்து கொண்டு உள்ளே ஓடினாள் காவ்யா. ஷாலினி என்று ஓடிச் சென்று அவளை கட்டி கொண்டவள், நீயே எனக்கு அண்ணியா வர்றது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் என்று மகிழ்ச்சியுடன் கூறினாள். அப்பொழுது கனகாம்பாள், காவ்யா, ஷாலினியை கூட்டிக்கிட்டு வாமா, நல்ல நேரம் போகுது என்று சொல்ல,
காவ்யா அரைவாசலின் வரை ஷாலினியை அழைத்து வந்ததும் அவளிடம் காஃபி கோப்பைகள் அடங்கிய ட்ரேயை கொடுத்தார் அமுதா. ஷாலினி அனைவருக்கும் காப்பியை கொடுக்க காஃபியை எடுத்துக்கொண்ட ராஜசேகரன், ஷாலினி, உனக்கு என் மருமகனை பிடிச்சிருக்கா என்று கேட்டார். அவளுக்கு திலீபன் டெல்லியில் சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் வந்தது. உன் நிச்சயம் அன்னைக்கு நான் வந்து என்ன சொன்னாலும் ஆமான்னு தலையாட்டணும் என்று அவன் சொன்னது நினைவில் வந்து அவளை பயமுறுத்தியது. அவன் இருக்கும் பொழுதே வேண்டாம் என்று சொல்ல தைரியமும் இல்லை. ஆம் என்பது போல தலையை மட்டும் அசைத்தாள் ஷாலினி. அவளின் ஆமோதிப்பான தலையசைப்பில் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். பரத்திற்கு சொல்லவே தேவையில்லை. தன் நண்பனே தன் தங்கைக்கு கணவனாக போவதை நினைத்து மகிழ்ச்சியில் துள்ளினான். அங்கே ஷாலினியை தவிர அனைவரின் மனமும் சந்தோஷத்தில் நிரம்பியது.